வெல்கம் டு குட் எஃபர்ட் சேனல். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 30/5/1 பார்க்கலாம். சாம்பிள் பேப்பர் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து MCQ கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். √3 + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3 - 2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இது வந்து பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பரா இல்லை நெகட்டிவ் ரேஷ்னல் நம்பரா, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து √3 + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √3 - 2 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர், இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b ஸ்கொயர், இந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ √3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2 4, அப்போ 4√3 + 4 ப்ளஸ் √3 ஹோல் ஸ்கொயர் -4√3 ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து 3 ஆயிரும். இங்கே 4√3 - 4√3 கட் பண்ணிடலாம். இங்கே +4, இங்கே வந்து 9, இங்கே வந்து 3 இருக்கும். √3 இங்கே வந்து ஆமாம், இங்கே வந்து √3 ஹோல் ஸ்கொயரில், ஸோ இங்கே 3, இங்கே வந்து 4. அப்போ 7 + 7 14. இது வந்து பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2 30/5/1 கொஷின் நம்பர் 1. இது வந்து கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2ல் வந்து x = a² b³ cn c raised to the power n, y = a³ b raised to the power m c² where a, b, c are prime numbers. If LCM of x and y is a³ b raised to the power 4 c³, then the value of m + n is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ LCM வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா x அண்டு yக்கு கொடுத்துருக்காங்க. இதில் LCM of x and yக்கு a³ b raised to the power 4 c³ கொடுத்துருக்காங்க. இப்போ LCM அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் தான். இப்போ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே a² b³ c raised to the power n, yயில் வந்து a³ b raised to the power m c² இருக்குது. இப்போ ஏல வந்து க்யூப் இருக்குது அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் க்யூப் தான். ஸோ இங்கே வந்து a³ இருக்குது. இப்போ b raised to the power 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ b raised to the power 4ல் 3 இருக்குது, m இருக்குது. இப்போ ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் தான் அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அப்போ m = 4. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே c³ இருக்குது, ஹையஸ்ட் பவர் தான் போட்டிருக்கணும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, அப்போ n இருக்கிற இடத்துல 3 இருந்திருக்கணும். இப்போ n = 3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், m + n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ m + n = 4 + 3 = 7, 4 + 3, ஏன்னா நமக்கு 4 + 3 தான் இருக்குது வேல்யூ. ஸோ இப்போ b தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எனி ப்ரைம் நம்பர் p, if p divides a² where a is any real number, then p also divides a. இது நம்ம தியரமில் படிச்சிருக்கோம். ஸோ p divides a. நெக்ஸ்ட் வந்து which of the following equation is a quadratic equation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் ஸ்கொயராக இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் x² + 1 இஸ் ஈக்குவல் டு x - 1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். x² + 1 இஸ் ஈக்குவல் டு a - b ஹோல் ஸ்கொயரை யூஸ் பண்ணலாம். அப்போ x² - 2x + 1. ஸோ இங்கே x² கட் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் ஸ்கொயர் 2 இருக்கணும். இங்கே நமக்கு எதுவுமே இல்லை, x² கட் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து வராது. நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் x + √x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x × √x. அப்போ இதை வந்து நம்ம a + b ஹோல் ஸ்கொயரை யூஸ் பண்ணிடலாம். அப்போ x² + 2 × x × √x + √x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2x × √x. இப்போ x² ஆஸ் இட் இஸ் இருக்கும். இங்கே 2x √x இருக்குது, 2x × √x இருக்குது, 2x × √x. இதை நம்ம கட் பண்ணிடலாம். ப்ளஸ் √x ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எக்ஸ்னு போட்டலாம், 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் வேரியபிள் ஸ்கொயர் 2ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது இருக்குது. அப்போ வந்து இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் பி, இது வந்து பார்ட் பி தான் வந்து ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5ல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் பி is equal to 0, has two real and distinct roots, then the value of b can be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் b நம்ம வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு தடவை சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கணும். வேல்யூ ஆஃப் b இந்த 0வாக இருந்துச்சுன்னா 2 ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட் கிடைக்குமா அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் b தான் வந்து b, சி வந்து இந்த பி, இதுதான் வந்து சி. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி ஸ்கொயர் டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0, டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டலாம். ஸோ இங்கே வந்து பிக்கு வந்து பின்னு போட்டலாம், பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏக்கு 1, சிக்கு பி கிரேட்டர் தேன் 0. இப்போ இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 4b கிரேட்டர் தேன் 0. இப்போ b வந்து காமன் ஃபேக்டர் எடுத்துடலாம். இங்கே வந்து b இருக்கும், இங்கே 4 இருக்கும். இப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, b இஸ் ஈக்குவல் டு 0, 0வாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 0 வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். b இருக்கிற இடத்துல நம்ம 0 போட்டலாம். அப்போ 0 மைனஸ் 4 கிரேட்டர் தேன் 0. இப்போ 0வோட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். 0 இஸ் கிரேட்டர் தேன் 0. இது ராங் கான்செப்ட். ஸோ நமக்கு இது வராது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஈக்குவேஷனை திருப்பி நான் எழுதுகிறேன். b ப்ராக்கெட் b மைனஸ் 4 கிரேட்டர் தேன் 0. இப்போ பார்ட் பியில் வந்து பார்க்கலாம். பார்ட் பியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4ஐ வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். 4 மைனஸ் 4 கிரேட்டர் தேன் 0. 4 இன்ட்டு 4 மைனஸ் 4 0ன்னு வரும். இப்போ 4 இன்ட்டு 0 0 தான் வரும். ஸோ இப்போ இதுவும் வந்து ராங் கான்செப்ட். நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, டி இஸ் கிரேட்டர் தேன் 0 இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் நமக்கு இப்படி இருக்குது, 0 இஸ் கிரேட்டர் தேன் 0ன்னு இருக்குது. ஸோ இது நமக்கு வராது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில், இப்போ வந்து ஆப்ஷன் சியில் வந்து நமக்கு இதே ஈக்குவேஷன் தான் நம்ம எழுதணும். பி இன்ட்டு பி மைனஸ் 4 கிரேட்டர் தேன் 0. ஏன்னா முதல்ல திருப்பி எழுதுனா நமக்கு டைம் ஆகும். இப்போ b வந்து 3ஆக சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 3 இன்ட்டு 3 மைனஸ் 4 கிரேட்டர் தேன் 0. இப்போ 3 இன்ட்டு மைனஸ் 1 கிரேட்டர் தேன் 0. இங்கே மைனஸ் 3 இஸ் கிரேட்டர் தேன் 0. இது வருமா கரெக்டாக? ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. மைனஸ் 3 வந்து கிரேட்டர் தேன் 0வாக வராது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் திருப்பி ஆப்ஷன் டியில் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அப்போ b இன்ட்டு b மைனஸ் 4 கிரேட்டர் தேன் 0. இங்கே வந்து b வந்து நம்ம மைனஸ் 3ஆக சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம், வேல்யூ கொடுத்துடலாம். இப்போ மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 4 கிரேட்டர் தேன் 0. அப்போ மைனஸ் 3 மைனஸ் மைனஸ் இங்கே மைனஸ் தான் வரும், இது நம்ம ஆட் பண்ணிடலாம். மைனஸ் 7 கிரேட்டர் தேன் 0. இது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கா? அப்போ 21 இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், எஸ், இது வந்து 21 கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்குது. இப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6 பார்க்கலாம். In the figure given below points PQR divides the line segment AB in 4 equal parts. The point Q divides PB in the ratio. இதோட ரேஷியோ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ வந்து நமக்கு பி வந்து நம்ம ரேஷியோஸ் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 1 பார்ட் இருக்குது, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4 பார்ட். அப்போ பிக்கு என்ன ரேஷியோ வரும்னா, இங்கே ஏலேருந்து பிக்கு வந்து 1 ஈஸ் டு பியிலேருந்து பிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3. அப்போ 1:3. நமக்கு Q வேணும். இதே மாதிரி Qலேருந்து ஏ வரைக்கும் எத்தனை பார்ட் இருக்குது, 2 பார்ட்ஸ். இப்போ Qலேருந்து பிக்கு வரைக்கும் எத்தனை பார்ட் இருக்குது, 2 பார்ட்ஸ். ஸோ 2:2 இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1:1 வரும். ஸோ நான் 1:1 சர்க்கிள் போடுறேன். ஆனால் ஆருக்கு என்ன ரேஷியோ அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஏலேருந்து ஆறு வரைக்கும் எத்தனை பார்ட் அப்படின்றத பார்க்கணும். 1, 2, 3 பார்ட் ஈஸ்டு இங்கே 1 பார்ட் தான், 3:1. ஸோ இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான், ஆருக்கு என்ன ரேஷியோ அப்படின்றது. ஸோ Qக்கு பார்த்தோம் அப்படின்னா 1:1 தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 7ல் பார்க்கலாம்.
Question number 7 பார்க்கலாம். A bag contains red balls and black balls in the ratio 3:7. A ball is drawn at random. The probability that a ball so drawn is black in color அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ total possible outcome அப்படின்னு சொல்லும்போது total possibility outcome is equal to possibility outcome is equal to 10. ஏன்னா 3 plus 7. இப்போ favorable outcome அப்படின்னு சொல்லும்போது favorable அவுட்கம் வந்து எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா பிளாக் கலருக்கு தான் கேட்டிருக்காங்க. ஃபேவரபிள் அவுட்கமுக்கு பிளாக் கலர் வந்து 7. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் கலருக்கு பிளாக் கலர் பாலுக்கு வந்து ஃபேவரபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் பாசிபிள் அவுட்கம் அப்போ 0.7 வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டூ ரைட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிமிலர் அப்படின்னு சொன்னோம்னா 2 ட்ரையாங்கிளை வச்சுட்டு தான் நம்ம சிமிலர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து நான் 90 டிகிரி ட்ரா பண்ணுறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி. ஸோ இங்கே 90 டிகிரி, இங்கே வந்து 45 டிகிரி, இங்கே 45 டிகிரி. ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே 180 டிகிரி 180 டிகிரி. இதே மாதிரி இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணலாம். இப்போ இதுக்கு 90 டிகிரி, இங்கே 60 டிகிரி, இங்கே 30 டிகிரி. இப்போ இதுவும் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி. ஆனால் நம்ம சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் வந்து ஏஏ க்ரைட்டீரியனில் நம்ம சிமிலர் பண்ணுவோம். அப்படின்னா இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது. இப்போ வேறு ஆங்கிள் வந்து சேமாக இருக்கா? இல்லை. அப்போ ஆல்வேஸ் சிமிலர் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும், வேறு மாதிரி வேறு கூட இருக்கலாம். இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது, 2 ட்ரையாங்கிளுமே வந்து 45 டிகிரி 45 டிகிரி இருக்கலாம். இப்போ 90 டிகிரி, இது 45 டிகிரி, இங்கேயும் 45 டிகிரி. இந்த மாதிரியும் சிமிலர் இருக்கலாம். அதே மாதிரி இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ க்ரைட்டீரியன் சொல்லி சிமிலர் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் நாட் சிமிலராக வந்து இருக்காது ஆல்வேஸ். அதனால தான் வந்து ஆல்வேஸ் அப்படின்றத வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணால் தப்பாது. ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இது வந்து ராங். ஏன்னா எல்லா நேரத்துலையும் இது வந்து சிமிலராக இருக்காது. இது எல்லாமே வந்து 90 டிகிரி 45 டிகிரி இருந்தால் தான் வந்து சிமிலர் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், அக்யூட் ஆங்கிள் வேறு ஆங்கிளாக கூட இருக்கலாம். அப்போ வந்து நாட் சிமிலர், ஆல்வேஸ் வந்து சிமிலர்னு வராது. அப்போ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸ்னு வரும். இப்போ ஸ்கொயரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கொயரில் வந்து சைட்ஸ் வந்து வேறு இருக்கலாம். ஆனால் 90 டிகிரி எல்லா ஆங்கிள்ஸ்லேயும் இருக்கும். எந்த ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு எப்படி இருக்கும், 90 டிகிரி இருக்கும். இதே வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட இப்படி இருக்கும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஆனால் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குது, இதில் 60 டிகிரியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்வேஸ் சிமிலர்னு சொல்லலாம், இதையும் ஆல்வேஸ் சிமிலர்னு சொல்லலாம். 2 சர்க்கிள்ஸ்லேயும் ஆல்வேஸ் சிமிலர், ஏன்னா ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸில் வந்து ஆல்வேஸ் சிமிலர் அப்படின்றது ராங். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், சிமிலராக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து adjoining figure ABCD trapezium in which XY parallel to AB, XY parallel to AB, parallel to CD. If AX is equal to 2/3 AD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கொஷின் நம்பர் 9ல் AX is equal to 2/3 AD. இந்த AD இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ வந்து நமக்கு AX/ADன்னு வந்துடும், is equal to 2/3. இப்போ AX நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2. AD அப்படின்றது இது ஃபுல்லாக, AD வந்து 3. அப்போ DX வந்து என்னவா இருக்குது, இந்த DX வேணும் அப்படின்னா இந்த 2 என்ன பண்ணணும், சப்ராட் பண்ணணும்னா நமக்கு இங்கே 1 இருக்கும். அப்போ DX is equal to 1, AX is equal to 2ன்னு இருக்கும். சரி, ஓகே. இப்போ CY is to YB இதோட ரேஷியோ வந்து நமக்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு டயக்னலை வந்து ட்ரா பண்ணிடலாம். டயக்னலை ட்ரா பண்ணிவிட்டு இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக ஓன்னு வச்சிடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா dx/AX is equal to DO/OB. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த பக்கம் DO/OBன்னு வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து CY/YB வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும். அப்போ dx/AX is equal to CY/YB. இந்த ப்ரொபோர்ஷனல் வந்து ரேஷியோஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ dx/AX வந்து எப்படி இருக்குது அப்படின்னா dx/AX வந்து 1/2 இருக்குது. அப்போ CY/YBயும் நமக்கு எப்படி இருக்கும், 1:2 இருக்கும். இந்த ஃப்ராக்ஷனை நம்ம ரேஷியோ மாதிரியும் எழுதலாம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1:2.
ஸோ நெக்ஸ்ட் வந்து which of the following statement is false அப்படின்னு கேட்டிருக்காங்க. infinite number of tangents can be drawn to a circle. ஒரு சர்க்கிளில் வந்து infinite number of tangentsஸை வந்து ட்ரா பண்ணலாம். அப்போ இது வந்து ட்ரூ தான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து infinite number of tangents can be drawn to a circle from a point outside the circle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிடலாம். அவுட் சைட் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டை அவுட் சைடில் சர்க்கிள்லேருந்து அவுட் சைட் சர்க்கிளுக்கு ட்ரா பண்ணிடலாம். ஒரு பாயிண்ட்டை வச்சாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம டேஞ்செண்ட்டை ட்ரா பண்ணணும் அப்படின்னா எத்தனை டேஞ்செண்ட்ஸை ட்ரா பண்ண முடியும்? இங்கே ஒரு டேஞ்செண்ட், இங்கே ஒரு டேஞ்செண்ட். அப்போ 2 டேஞ்செண்ட் தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஆனால் நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேஞ்செண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 11 பார்க்கலாம். Question number 11 பார்க்கலாம். In the adjoining figure, PA and PB are the tangents to a circle with the center O. The measurement of angle APB. Angle APB எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா angles inclined between the tangent, இந்த ஆங்கிளும் சென்டர் ஆஃப் தி ஆங்கிள் இது ரெண்டுமே ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 180 டிகிரிலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா ஆங்கிள் ஏபிபி கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 360 டிகிரியில் இருந்து 210 டிகிரியை சப்ராக்ட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. அப்போ இங்கே வந்து 150 டிகிரி. இப்போ ஆங்கிள் ஏஓபி வந்து 150 டிகிரி. ஸோ இப்போ இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஏபிபியும் ஆங்கிள் ஏஓபி ப்ளஸ் ஆங்கிள் ஏபிபி angle APB is equal to 180 degree. அப்போ 150 degree plus angle APB is equal to 180 degree. இந்த APB வந்து நமக்கு 30 degree கிடைக்கும். இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 30 degree. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 12 1 minus tan square 30 degree by 1 plus tan square 30 degree is equal to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tan 30 degree வந்து 1/√3. அப்போ 1 minus 1/√3 whole square by 1 plus 1/√3 whole square. ஸோ இங்கே வந்து நம்ம 1 minus 1/3 by 1 plus 1/3ன்னு போடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம எல்சிஎம் பண்ணிடலாம், இங்கேயும் எல்சிஎம் பண்ணிடலாம். அப்போ இங்கே 3 minus 1/3 3 plus 1/3 இங்கே எல்சிஎம் பண்ணிங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 3யை கட் பண்ணிடலாம். அப்போ 3 minus 1 வந்து 2, 3 plus 1 வந்து 4. இந்த 2/4 நம்ம கட் பண்ணிட்டோன்னா 1/2. இப்போ இந்த 1/2 வந்து எந்த டிகிரியில் வரும், வேல்யூ எந்த ரேஷியோவில் வேல்யூவில் வரும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அது வந்து cos 60 டிகிரி தான். ஸோ ஆப்ஷன் பி வந்து cos 60 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 13 பார்க்கலாம். an observer 1.8 meter tall. ஸோ இந்த அப்சர்வரோட ஹைட் வந்து 1.8 meter டாலாக இருக்காங்க. stands away from a chimney at a distance of 38.2 meter along the ground. இப்போ வந்து இங்கே ஒரு சிம்னி இருக்குது. இந்த சிம்னிக்கும் இந்த அப்சர்வருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அவே ஃப்ரம் ஏ சிம்னி. சிம்னிலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு, சிம்னிலேருந்து இந்த இங்கே நிற்கிறவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 38.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The angle of elevation of the top of chimney from the eyes of the observer is 45 degree. இப்போ இந்த அப்சர்வர் ஐலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நடக்குது எவ்வளவு அப்படின்னா இங்கே ஒரு ஹரிஜான்டல் லைன் போட்டலாம். அப்போ இங்கே வந்து 45 டிகிரி. ஸோ இங்கே ஹரிஜான்டல் லைனும் இதோட ஹரிஜான்டல் லைனும் ஒன்று தான், 38.2. இந்த அப்சர்வரோட ஹைட்டும் இதோட ஹைட்டும் ஒன்று தான், 1.8 மீட்டர். The height of chimney above the ground is, இதுதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்லேருந்து சிமினியோட ஹைட் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதோட ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹைட் ஆஃப் சிமினி வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து இங்கே நம்ம ஏபிசி எடுத்துடலாம். ட்ரையாங்கிள் ஏபிசியில் இது வந்து பெர்பெண்டிகுலர், தீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இது பெர்பெண்டிகுலர், இது பேஸ். அப்போ tan ரேஷியோ எடுத்துக்கலாம். இப்போ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு P/B. அப்போ பிசி பை ஏசி. ஸோ இங்கே வந்து நம்ம பிசிஹெச், இங்கே வந்து ஏசி வந்து 38.2, tan 45 டிகிரி வந்து 1. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு பிசி பை 38.2. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா 38.2 இஸ் ஈக்குவல் டு பிசி. ஆனால் நமக்கு ஹைட் வந்து நம்ம இங்கே சிடி வேணும்.
இந்த ஃபுல் ஹைட் வேணும், ஹைட் ஆஃப் சிம்னி. இப்போ பிடி வேணும். இப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் சிடி. பிசி வந்து நமக்கு 38.2, சிடி வந்து 1.8. ஸோ 38.2 ப்ளஸ் 1.8 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 40. ஸோ 40 மீட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 14. In the adjoining figure, the sum of radii of two concentric circles is 16 cm. The length of a chord AB which touches the inner circle at P is 16 cm. The difference of the radii of the given circle is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூ கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், ஆனால் சர்க்கிள் வந்து 2 சர்க்கிள் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட ரேடியை வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த லென்த் ஆஃப் அ கார்டு ஏபி டச்சஸ் தி இன்னர் சர்க்கிள். இது வந்து கார்டு, இந்த கார்டு வந்து எப்படி இருக்குன்னா ஏபிக்கு டச் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து ஏபின்னு போட்டலாம். ஸோ த லென்த் ஆஃப் அ கார்டு ஏபி வித் டச்சஸ் தி இன்னர் சர்க்கிள் அட் பி இஸ் 16 சென்டிமீட்டர். இந்த கார்டு ஏபி வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தி சென்டர் டு த கார்டு பைசெக்ஸ் த கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 16 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கே 8 சென்டிமீட்டர், இங்கே 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சம் ஆஃப் ரேடியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரேடியஸ் இருக்குது, இங்கே ஒரு ரேடியஸை ட்ரா பண்ணிடலாம். இது R1, இது R2. இப்போ இந்த R1ம் R2வும் சேர்ந்து எவ்வளோ சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்கன்னா 16 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ R1-ஐ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ R2 வந்து எப்படி இருக்கும், இப்போ இந்த R2-வை நம்ம இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம், இந்த R2-வை நம்ம இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா 16 மைனஸ் R2. இந்த R2-வை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ R1 வந்து எக்ஸு, R2 வந்து 16 மைனஸ் எக்ஸ். இல்லை இதை இன்னும் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு 16 கிடைக்குது. ஒரு நம்பரை நம்ம 10 வச்சுக்கலாம், இன்னொரு நம்பரை எப்படி கண்டுபிடிப்போம், இங்கே இன்னொரு நம்பர் எப்படி வரும், 16 மைனஸ் 10 6ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கே 16 இருக்குது, ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 16 மைனஸ் எக்ஸ், 16 மைனஸ் எக்ஸ். இங்கே எப்படி வந்து 16லேருந்து 10-ஐ சப்ராட் பண்ணி நமக்கு 6ன்னு வந்துச்சோ அதே மாதிரி 16லேருந்து எக்ஸை வந்து சப்ராட் பண்ணோன்னா நமக்கு 16x. அப்போ ஒரு சைடை வந்து நம்ம எக்ஸாகவும் இன்னொரு சைடை 16 மைனஸ் எக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, த டிஃபரன்ஸ் ஆஃப் தி ரேடியை ஆஃப் தி கிவன் சர்க்கிள். இந்த ரேடியோட இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் தி ரேடியை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும், 16 மைனஸ் எக்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அதோட டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பைதாகரஸ் தியரமை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால இது வந்து ஹைபாட்டெனியூஸ். இப்போ இது வந்து நம்ம எக்ஸை வந்து எடுத்துக்கலாம், அதாவது லாங்கஸ்ட் சைடு தான் நமக்கு ஹைபாட்டெனியூஸ். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இதை எக்ஸாக எடுத்துகிட்டு இதை வந்து 16 மைனஸ் எக்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ 16 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். அப்போ 16 மைனஸ் ஹோல் ஸ்கொயராக இருக்கிறதா 16 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 16, அப்போ 32x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 64ன்னு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரை நம்ம கட் பண்ணிடலாம். 16 ஸ்கொயருக்கு நம்ம 256ன்னு எழுதிடலாம், மைனஸ் 32x இஸ் ஈக்குவல் டு 64. இந்த 64-ஐ இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், 32x-ஐ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு 256 மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 32x. 256ஓட 64-ஐ நம்ம சப்ராட் பண்ணிடலாம். அப்போ இங்கே 2, இங்கே வந்து 9, இங்கே வந்து 1. இப்போ 192 இஸ் ஈக்குவல் டு 32x. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 192 டிவைடட் பை 32. இந்த 32 டேபிளில் இது 6 டைம்ஸ் வந்து போகும். அப்போ R1 இஸ் ஈக்குவல் டு 6, R2 வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 16 மைனஸ் எக்ஸ். அப்போ 16 மைனஸ் எக்ஸ் வந்து 10. இப்போ ரெண்டு ரேடியைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 10 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து 4 சென்டிமீட்டர்னு கிடைக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 15 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 15ல் எ கோன் ஆஃப் ஹைட் 12 சென்டிமீட்டர் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் 13 சென்டிமீட்டர். இப்போ கோன் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். 13 சென்டிமீட்டர் இஸ் சர்மவுண்டட் ஆன் ஏ ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஹெமிஸ்பியரையும் ட்ரா பண்ணிடலாம். இப்போ ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஹைட்டு. இந்த ஹைட்டுக்கு வந்து 12 சென்டிமீட்டர், ஸ்லாண்ட் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர். த என்டையர் ஹைட் ஆஃப் த சாலிட், இந்த என்டையர் ஹைட் ஆஃப் த சாலிடாக கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்த ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரேடியஸும் இங்கே இருக்கிற ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் இது ரெண்டுமே எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா மொத்தமாக ஹைட்டை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியும். நமக்கு L ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு H ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட், இது வந்து ஹைட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர்னு எழுதிடலாம். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு. இப்போ வந்து 169 இஸ் ஈக்குவல் டு 144 ப்ளஸ் R ஸ்கொயர். இப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 மைனஸ் 144. ஸோ இப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169லேருந்து 44 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 25 144. ஸோ 25 வரும் நமக்கு. R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ R வந்து 5. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து இங்கே நமக்கு 5, இங்கே வந்து ஹைட் வந்து ஸோ இங்கே வந்து நமக்கு 5ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இங்கே 5 அப்படின்னா இங்கேயும் நமக்கு 5 வரும். ஸோ இங்கே 12 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. ஸோ டோட்டல் ஹைட் அப்படின்னு சொல்லும்போது 12 + 5 17 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 16ல் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 20 பார்க்கலாம். ஃபார் an AP 3, 6, 9, and so on 198, 10th term from the end is 168 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரம் தி எண்ட் இங்கே லாஸ்ட் டேர்மில் இருந்து 10th term 168 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏபியை வந்து அப்படியே ரிவர்ஸில் ஏபி அப்படியே திருப்பி போடலாம். ஸோ இப்போ இந்த ஏஎன் என்ன ஆகும் அப்படின்னா ஏவாக மாறிடும். இந்த A1 வந்து என்ன ஆகுனா ஏஎன்னாக மாறிடும். டி வந்து 3 இருக்கிறது D is equal to -3 மாறிடும். இப்போ திருப்பி சொல்கிறேன், இந்த ஏஎன் வந்து என்ன ஆகுனா ஏ டர்மாக ஆயிரும், ஃபஸ்ட்டு டர்மாக ஆயிரும். அப்போ A1 is equal to 198. இந்த A1 என்ன ஆகும் அப்படின்னா ஏஎன்னாக மாறிடும். அப்போ AN is equal to 3. D is equal to இந்த 3 என்ன ஆகும் அப்படின்னா -3 மாறிடும். அப்போ -3ன்னு போடலாம். இப்போ A10 கண்டுபிடிக்கணும். அப்போ A10 is equal to A plus 9D. இப்போ A வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், A வந்து 198 plus 9 into D -3. இப்போ 198 minus 27. 198லேருந்து 27 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 இங்கே 7 171. நமக்கு A10 வந்து 171 தான் வருது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A10 is equal to 168 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த அசர்ஷன் வந்து ஃபால்ஸ். நான் இதில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் A and L are the first term and last term of an AP, common difference D, then nth term from the end அப்படின்னு சொல்லியிருக்காங்க. end of the given AP is. இப்போ AN is equal to A plus N minus 1 D. AN வந்து Lன்னு போட்டலாம். இப்போ இங்கே வந்து L plus N minus 1 Dன்னு இப்போ போட்டிருக்கேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் தி எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாமே உல்ட்டாவாக மாறிடும். இப்போ இந்த ஏ வந்து நமக்கு எல் ஆயிரும், எல் வந்து ஏன்னு ஆயிரும். ஸோ என்ன பண்ணலான்னா இதை வந்து அப்படியே நம்ம இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே எல் மைனஸ் என் மைனஸ் 1 டி இஸ் ஈக்குவல் டு ஏ. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஏ வந்து என்ன ஆயிரும், எல்லாம் மாறிடும். இந்த ஏ வந்து எல்லாம் மாறிடும். எல் வந்து ஏவாக மாறிடும், A1 மாறிடும். இந்த ஏ என்ன ஆகும், எல்லுன்னு ஆயிரும். இப்போ இந்த அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்போஸில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். L மைனஸ் N மைனஸ் 1 D
வந்துடும் இஸ் ஈக்குவல் டு ஏ. நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் அசஷனில் எப்படி வந்து நம்ம உல்டாவை போட்டோம் அதே மாதிரி தான். இப்போ ஏ இருக்கிற இடத்துல எல் ஆயிரும், ஏ இந்த எல் இருக்கிற இடத்துல ஏ ஆயிரும். அப்போ ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1Dன்னு போடும்போது என்ன ஆகணும், இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்போஸ் பண்ணுவோம்ல. அப்போ இதுதான் நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ இது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல் மைனஸ் என் மைனஸ் 1D அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான், ட்ரூ தான். அப்போ அசஷன் ஃபால்ஸ், ரீசன் வந்து ட்ரூ. அப்போ நமக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் எல்லா MCQஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஷினில் பார்க்கலாம். இந்த சேனல், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.